ரீசன் வைஸ் அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் குமார், பிரபு, த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரசன்னா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் குமார், படத்துடைய எடிட்டிங் விஜய் வேலுக்குட்டி, படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் ஆதிக் ரவிச்சந்திரன். குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய கதை என்னங்க? குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் குமார் அவர்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், இது ஒரு மாசான ஒரு கேங்ஸ்டர் த்ரில்லராக இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ நினைக்கிறார். ஆனால் அவருடைய கடந்த காலங்கள் அவரை பின்தொடர்ந்து அவருடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான நிலைமையில் தள்ளப்படுகிறார். அந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து தாம் மீண்டு வருவதற்காக திரும்பவும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பவும் புரட்டி போடுது அஜித்குமார் அவர்களுக்கு. அந்த கடந்த கால வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்களை அஜித்குமார் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான கதை. இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரியோ கேள்விப்பட்ட மாதிரியோ இருக்கா? நார்மலான யூஷுவலான ஒரு ஸ்டோரி தாங்க. ஆனால் இதை திரைக்கதையாக வடிவமைத்த விதத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல் ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் த்ரில்லர் படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே. அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் என்ற ஒரு மாபெரும் நட்சத்திரத்தை வைத்து இயக்கும்போது ஒன்று அது ஓவர் டோஸாக போயிடும், இல்லைன்னா ரொம்ப வெறுப்புத்தன்மை ஏற்படுத்தும். ஆனால் கரெக்டாக கையாண்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அஜித் அவர்களை வைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கரெக்டாக கையாண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோ காட்சியே பார்த்திங்கன்னா, அஜித்குமார் அவர்கள் அந்த கபாலியில் ரஜினி ஜெயிலிருந்து வெளில வர சீன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாசாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ காட்சி அமைப்புகளை அஜித்குமார் அவர்களுக்கு வைத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய டைட்டில் கார்டே பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணியிருக்கார். எப்படி நம்ம மங்காத்தாவில் ஒரு அஜித்தை அஜித் 15 போட்டு ஒரு டைட்டில் கார்டை இன்ட்ரோ பண்ணாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு வித்தியாசமான அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு ஸ்டில்லை வைத்து ஒரு இன்ட்ரோ கார்டு ரெடி பண்ணி அஜித்குமார் அப்படின்ற மாதிரி பேர் வருது. அது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விண்டேஜ் அஜித்தை பார்த்துறவங்க ரொம்ப நாளாக ஆச்சே சார் அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சில ரசிகர்கள் இல்லை, பல ரசிகர்களுக்கு அது விருந்தாவே அமையும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம இந்த படத்தோடைய 3 பாடல்களும் வெளியாகிடுச்சு. முதல் பாதியில் இந்த படத்தோடைய காட் பிளஸ் யூ சாங் முதல் பாதியிலேயே வந்துடுது. காட் பிளஸ் யூ சாங் ரசிகர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அஜித் அவர்கள் ஆடுற அந்த நடனமாக இருக்கட்டும், அந்த பாட்டோடைய பிக்சரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வல் வரைக்கும் இந்த திரைப்படம் கதையை மட்டுமே நம்பி இல்லாமல் நிறைய மாஸ் காட்சிகளையும் அஜித் படங்களுடைய பல ரெஃபரன்ஸ் காட்சிகளையும் வைத்து இந்த படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. முழுக்க முதல் பாதி அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே முதல் பாதியை வடிவமைச்சிருக்கார் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத விதமாக இன்ட்ரோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இன்ட்ரோல் பிளாக் உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை கொடுத்துருக்காரு ஆதிக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2ஆம் பாதியில் இந்த கதை எப்படி நகரப்போகுது, இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பராக கொடுத்துட்டாரு. விறுவிறுப்பாக டக்குன்னு படம் போனதே தெரியலையே, ஒரு மணி நேரம் 12 நிமிஷம் தானே போயிருக்கு படமே அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு 2ஆம் பாதி எப்படி விறுவிறுப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வகையில் 2ஆம் பாதி முழுக்க அவருடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஓப்பன் ஆகுதுங்க. அவருடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஓப்பன் ஆகும்போது தான், அதாவது அரை சேரில் ஏறி நின்று ஆடின ரசிகர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்னுங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை 2ஆம் பாதி ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. முதல் பாதியை விட 2ஆம் பாதியில் இன்னும் எழுந்துச்சு நிற்காது கை தட்டாதவங்க கத்தாதவங்கெல்லாம் 2ஆம் பாதியில் எழுந்து கை தட்டவங்க பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை 2ஆம் பாதிலையும் வடிவமைச்சுட்டார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் முழுக்க அஜித் ரசிகர்களையும் தாண்டி குடும்ப ரசிகர்களையும் காம்படிட்டர் ரசிகர்களையும் திருப்திப்படுத்தும் விதமாக போயிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரமா ஒரு படமாக கொடுத்துருக்காரு. பிரபு அவர்கள் அஜித் அவர்களுடைய தந்தையாக நடிச்சிருக்காரு. த்ரிஷா அஜித் அவருடைய மனைவியாக அழகாக தோன்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பேர் பார்க்குறதுக்கே நல்லாவும் இருக்குது. பிரசன்னா த்ரிஷாவுடைய தம்பியாக வராரு. சுனில் அவர்கள் இந்த படத்தில் அஜித்துக்கு ஒரு பெரிய பாடி கார்டு, மார்க்காண்டினி படத்தில் பார்த்துருக்கோம்ல, விஷாலுக்கு பாடி கார்டாக இருப்பாள், அந்த மாதிரியும் இதே மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில்
தனது வில்லத்தனமான நடிப்பை மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து அஜித்க்கு அடுத்து பவர்ஃபுல்லான வேடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான வில்லன், அதுவும் அவரை சுற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டையும் வச்சுருக்காரு ஆதிக் அவர்கள். பல அஜித் திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸை இந்த படத்துலேயும் அவர் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்ட்ரோல் காட்சியில் நம்ம விஜய் அவர்கள் எப்படி வந்து எல்லா படங்களையும் வெயிட்டிங்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி ஒரு பிக்சரேஷனை, அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஒரு சீனு அஜித் அவர்களும் இந்த படத்தில் இன்ட்ரோல் காட்சி அப்போ பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இது ஒரு மாஸ் கலந்த ஆக்ஷன் கேங்ஸ்டர் ட்ராமா அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். ஓஜி சம்பவம் பாடல் படத்தில் வந்து முழுசாக வரலைன்னா கூட அங்கங்கே பிட்டாக வருது. பட் பிட்டாக வந்தால் கூட அதை காட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றதுல தெளிவாக சொல்லலாம். காட் பிளஸ் யூ மாமே அது வந்து ஜெயிலே வந்து முடிஞ்சுது. அது வந்து பெரிய ஒரு அதாவது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வந்து முடியுது அந்த பாட்டு. பின்னணி இசை இந்த மாதிரி படங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னணி இசையும் பிக்சரேஷனும் பர்ஃபெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கார் ஜிவி பிரகாஷ்குமார் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோடைய எடிட்டிங் 2 மணி நேரம் 19 நிமிடம் மட்டுமே ஓடக்கூடிய படத்தை அழகாக கட் பண்ணி எடிட் பண்ணி செஞ்சுருக்காரு விஜய் வேலுக்குட்டி அவர்கள். உண்மையிலேயே சொல்லப்போனால் அவரை பாராட்டலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி நம்ம ரசிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துச்சு பாடினாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்து ட்ரெயின், எதுக்கே திடீர்னு வந்து இறக்கி விட்றீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. என்ன காரணம்னா படத்தின் மீது உள்ள ஒரு ஒன்றி பார்க்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயந்தான். நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு படத்தையே முடிச்சிங்க அப்படின்ற மாதிரியே ஏங்க இப்போ ரசிகர்கள் அப்படி கூட ஏங்க வைப்பாங்க பொழுது அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நல்லா இருக்குது படம். 2 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே படத்தை முடிச்சிட்டிங்களே, இன்னும் இப்போ தானங்க உட்காந்தேன் உடனே வெளில போகிறன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது டக்குன்னு பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் அந்த 2 மணி நேரம் 20 நிமிஷம் உங்களை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். அவருக்கும் வந்து உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த படத்தோடைய ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு. இந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கை பர்ஃபெக்டாக கையாண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த செட் ஒர்க் போட்டதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இவ்வளோ ஷார்ட்டான பீரியடில் இவ்வளோலாம் செட் போட்டு படத்தை பக்சுரேஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அஜித் அவர்கள் அவர் வந்து இயல்பான நடிப்புங்க, பெரிய அல்ட்டிக்கும் இல்லை பந்தா பண்ணிக்கல ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய பல படங்களோட ரெஃபரன்ஸை காட்டும்போது அந்த தேட்டரில் ரசிகர்களோட ஆரவாரம் எப்படி இருக்குன்னா உண்மையிலே அது வந்து வேறு ரகமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களே வந்து கையாண்டிருக்காங்க. 2ஆம் பாதியில் அஜித்தோடைய காட்சிகள் காட்டும்போது இன்னும் வந்து உங்களை வந்து மெருகேற்றிருக்கனே அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எப்படி மெருகேற்றிருக்காங்களோ இல்லையோ நீங்களும் நல்லா மெருகேற்றி அதுக்கு தயாராகிடுங்க. அந்த அளவுக்கு வந்து 2ஆம் பாதியும் உருவாக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க தயாரிக்கும் போதே வந்து படத்தை முடிச்சுட்டு போட்டு பார்த்த பிறகு அழகாக சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னா இந்த படத்தின் கண்டென்ட் மீது உள்ள நம்பிக்கையாக என்னன்னு தெரியல. அவங்க பெரிய லெவலில் வந்து அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுலையும் சரி வெளிப்புறத்துலையும் சரி பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருந்தாங்க. கடைசி ஒரு 2-3 நாட்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து படத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாங்க. அந்த நம்பிக்கையை இந்த படம் காப்பாற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்மருக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த திரைப்படம் அஜித் ரசிகர்களுக்கு இரட்டை தீபாவளி, இரட்டை பொங்கல், இரட்டை கிறிஸ்மஸ், இரட்டை புத்தாண்டு கூட சொல்லலாம். மற்ற ரசிகர்களுக்கு தீபாவளியை முன்கூட்டியே கொண்டாடக்கூடிய நிலைமையாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் என்ஜாயபிள் மூவி வித் அஜித் குமார் அப்படின்றத தெளிவாக சொல்லலாம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.